தன் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு தப்புக்காக பள்ளிவாசலோட தூண்ல தன்னைத்தானே கயிற்றால கட்டி போட்டு 6 நாள் சாப்பாடு இல்லாம மயங்கி விழுந்த ஒரு மனிதரோட கதைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சி அவரை அணுவணுவா சித்திரவதை பண்ணுச்சு. நேரா பள்ளிவாசலுக்கு போனார். ஒரு தூண்ல தன்னைத்தானே கயிற்றால இறுக்கி கட்டி போட்டார். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 6 நாட்கள். தொழுகை நேரத்துல மட்டும் அவரோட மனைவி வந்து கயிற்றை அவிழ்ப்பாங்க. தொழுது முடிச்ச அடுத்த வினாடியே மறுபடியும் அதே தூண்ல போய் தன்னையே கட்டி போட்டு நிப்பார். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, உடல் தளர்ந்து 7வது நாள் சுய நினைவை இழந்து மயங்கி விழறாரு. மரணம் அவரை நெருங்குற அந்த இக்கட்டான கணத்துலதான் அந்த மாபெரும் அற்புதம் நடக்குது. அதிகாலை நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து அந்த நற்செய்தி வருது. அபூ லுபாபாவின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார் என்று ஊர் மக்கள் எல்லாரும்